கல்வியால் வரும் சக்தி, அந்த கல்விக்கு வழிகாட்டுவது நம் பராசக்தி. பராசக்தி மேல்நிலைப் பள்ளி LKG முதல் +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. கோட்டைப்பட்டி, பேரையூர், மதுரை. தொடர்புக்கு 7010726986 7010726986. இல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, சில்லென்றழையேன் நங்கை நீர் போதற்கின்றேன். வல்லையுன் கட்டுரைகள் பண்டேயுள் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே, நானே தானாயிடக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை. எல்லாரும் போந்தாரோ போந்தார் தென்னிகொள், வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க, வல்லானை மாயனை படேலோரெம்பாவாய். பத்தாவது தோழியை ஆண்டாள் எழுப்புகிறார். இது பாருங்கள், 15 நாள் ஓடிடுச்சு. இந்த 15 நாளில் மார்கழி மாதத்தில் கோயிலுக்கு போகிறவங்கெல்லாம் இன்றைக்காவது கிளம்பி கோயிலுக்கு போகணும். ஏன்னா திரும்ப மார்கழி மாதம் அடுத்த வருஷம் தானே வரும் நமக்கு. சரி, இந்த தோழி எப்படின்னா, மற்ற தோழிகள்லாம் கூட அதிகமாக பேசலை. ஆனால் இந்த தோழி உள்ளே இருந்துக்கிட்டே பேசிகிட்டே இருக்கிறா, வரவும் மாட்டேங்கிறா. பாட்டு அது அவங்களுக்குள்ளே நடக்கிற உரையாடலாக தான் அந்த பாட்டை அமைச்சிருக்கிறாங்க. எப்படி இருக்குது பாட்டு? எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ. இது வெளியில் இருக்கக்கூடிய பெண்கள் உள்ளே இருக்கக்கூடிய பெண்ணை பார்த்து சொல்கிறது. தூங்கிட்டு இருக்கியா என்னமோ, கிளி போன்றவளே, கிளி குஞ்சு போன்றவளே, தூங்கிட்டு இருக்கியா? உடனே அவ சொல்கிறா, சில்லென்று அலையேன் மின். ஏன் இப்படி கோவப்பட்டு பேசுகிறீங்க? இன்றைக்கி நம்ம சாதாரணமாக ஒரு வார்த்தை சொல்லுவான், ஏன் இப்படி கோபமாக சத்தம் போடுறீங்க, கத்துறீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? சில்லென்று அலையின் மின், ஜில்லென்று அலையின் மின்னு நினச்சிடக்கூடாது நம்ம. சில்லென்று அலையின் மின், நங்கை மீர் போதருகின்றேன். வந்துட்டேன், கொஞ்சம் பொறுங்க. உடனே வெளியே இருக்க பெண்கள் சொல்கிறாங்க, வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் எரிதும் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆகுக. இப்போ வெளியில் இருக்கக்கூடிய பெண்கள் சொல்கிறாங்க, வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் அறிதாம். இந்த பாரு, நீ எந்திரிச்சு வர்றேன்னு என்கிட்ட சொல்லுவேன், ஆனால் உள்ளே படுத்திருப்பேன், எனக்கு நல்லா தெரியும். சில பேர் இழுத்து பொத்தி தூங்கிட்டே எந்திரிச்சிட்டேன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி. உடனே அந்த பெண்ணு சொன்னால், வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆகிடுக. சரி சரி, நீங்களே நல்லா வல்லவங்களாக இருங்க, நான் ஒன்றும் சாதாரண ஆள் தான் சொல்லிட்டு உடனே வெளியே இருக்க பெண்களுக்கு கொஞ்சம் மனம் இறங்கி போச்சு. கொஞ்சம் கோபமாக பேசிட்டு போட்டிருக்க அப்படின்னு நினச்சிட்டு, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை. எங்களோட உனக்கென்ன மன வேறுபாடு, நமக்குள்ளே இன்னும் கருத்து வேறுபாடு கிடையாதே. எல்லோரும் போந்தாரோ. இப்போ இந்த உள்ளே இருக்க பெண்ணு திரும்பவும் எந்திரிச்சு வராமல், சரி நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு எல்லோரும் கூப்பிட்டு வந்துட்டீங்களா? எல்லாரும் போந்தாரோ. போந்தார் போந்து எண்ணிக்கொள், வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க, வல்லானை மாயனை பாடையிலோர் எம்பாவாய். என்ன அழகாக இருக்குது பாருங்கள். இதில் முழுவதுமே பேச்சுவார்த்தை தாங்க. எந்திரிச்சு வாங்குறாங்க, அண்ணே நான் வந்துட்டேன் அப்படிங்கிறா, சொல்லிக்கிட்டே வராமல் இருக்கா. நீ வல்லமை உள்ளவளாங்கிறாங்க, நீங்கள் தான் வல்லமை உள்ளவன்னு வச்சுக்கோங்களேன் அப்படிங்கிறா. சரி உனக்கு என்ன, நமக்குள்ளே என்ன வேறுபாடு, மன வேறுபாடு, எழுந்து வாங்குறாங்க. எல்லோரும் வந்துட்டாங்களா ஒரு கேள்வி கேட்குறாங்க. வண்ண கிளிமொழிகள் எல்லாரும் வந்தாரோ ஒரு வரியை நம்ம கேள்விப்பட்டுவோம். அப்போ அதே வார்த்தையை கேட்குறாங்க, எல்லோரும் வந்துட்டாங்க, வந்து எண்ணிக்கோ. வல்லானை கொன்றானை, வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றளிக்க, வல்லானை மாயனை
பாடையிலோர் எம்பாவாய். குவளையாபீடம் என்ற ஒரு யானை வடிவிலே கம்சன் அனுப்பி வைத்த அரக்கன் வந்தபோது அந்த குவளையாபீடம் என்ற யானையை கொன்ற வல்லவன் யார் என்றால் கண்ணபெருமான். வல்லானை இந்த இடத்துல பாருங்கள், வல் யானை அது. அப்படிப்பட்ட வல்லானை ஒரே சொல்லு ரெண்டாக பிரிஞ்சு வருது. வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயனை பாடையிலோர் எம்பாவாய். அவனை சென்று நாம் பாட வேண்டாமா, எழுந்துவான்னு சொன்னோடனே இந்த தோழி எழுந்து வர்றாங்க. 10 தோழி ஆண்டால் எழுப்பிட்டாங்க. இப்போ இவங்களை அழைச்சிக்கிட்டு கோயில் வாசலுக்கு போகணும். ஒருகால் எம்பெருமான் என்றென்ற நம்பெருமான் சிறொருகால் வாயோபாள் சித்தம் களி கூற நீரொருகால் ஓவா நெடுதாரை கள்பனிப்ப பாரொருகால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள் பெறரையர்க்கிங்கனே பித்தொருவராமாறும் ஆரொருவர் யூவண்ணோ ஆட்கொள்ளும் வித்தகர்தான் வாரொருவ பூன்முலையீர் வாயார நாம் பாடி எருருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். இந்த பாட்டில் அந்த மாணிக்கவாசகர் தோழிமாரெல்லாம் அழைச்சிட்டு வர்றப்ப தலைமை பண்புள்ள ஒரு பெண்ணாக தலைமையேற்று வருகிற பெண்ணு மற்ற பெண்களை பார்த்து ஒரு அற்புதமான வார்த்தை சொல்கிறான். நம்மோட வர்ற பெண்ணில் ஒரு பெண்ணை பார்த்தீங்களா, அவள் எப்படிப்பட்ட பக்தியுடையவள். இப்போ வகுப்பில் நல்லா படிக்கிற பையனை காமிச்சு, பார்த்தியா இவன் பேப்பரை பாரு எப்படி எழுதியிருக்கான், பார்த்தியா இவனோட கையெழுத்து பாரு, இவன் மார்க் எவ்வளோ வாங்கியிருக்கான், அப்படி சொல்கிற மாதிரி இதில் ஒரு பெண்ணுடைய தனித்தன்மையை பக்தி தரத்தை வியந்து பாராட்டுகிற பாட்டு இந்த பாட்டு. மற்ற பெண்களெல்லாம் இதை கவனிக்க வேண்டும் என்று உலகத்தாருக்கு சொல்லுவதாக இந்த பாட்டு அமைந்திருக்கிறது. ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொரு கால் வாயோவால் சித்தம் கழிகூற நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண்படிப்ப. அவள் எப்படிப்பட்டவ அப்படின்னா, எம்பெருமானுடைய பெயரை கேட்ட உடனே போதுமா, உடனே அவளுடைய கண்கள்லேருந்து ஆனந்த கண்ணீர் தாரதாரையாக பொழியுமா. ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான், அவர் நம்மவராச்சே அப்படின்னு சொல்லுவாளாம். சீரொரு கால் வாயாவாள், விடாமல் பேசிக்கிட்டே இருப்பாளாம் சிவபெருமானுடைய போல. சித்தம் கலிகூற மணமகளுமாறு பேசுவாளாம். நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப, சொல்லிகிட்டே வர்றப்போ அவளை அறியாமல் அப்படியே கண் கலங்கிடுமா. பாரூர் கால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியாள், அவள் சிவபெருமானத்தவர் வேறு யாரையும் வணங்க மாட்டாள். பேரறையர்க்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும். அப்படி எம்பெருமான் மீது பக்தி கொண்டிருக்கிறாளே, அவளுடைய மனதிலே புகுந்து அவளை ஆட்கொண்ட அந்த சிவபெருமானுடைய பாதங்களை நாம் பாட வேண்டாமா? அவர் ஆரொருவர், அவர் தானே பித்தராக வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஆட்கொண்டவர். ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாம் வார்வரப்புண்மொழியீர் வாயார நாம் பாடி ஏறுருவப்பும் உணல் பாய்ந்த ஆடையிலோர் எம்பாவாய். அப்படிப்பட்ட எம்பெருமானை, பேரறையானை, இவள் மனதை ஆட்கொண்ட எம்பெருமானை நாம் சென்று பாட வேண்டும். அதோ அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட அந்த நிலையை பாருங்கள். பக்தி பெருக்காள், அவளை அப்படி உணர்ச்சி வயப்பட்டிருக்கிறாள். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவனுடைய வண்ணம் கேட்டாள், பின்னே அவனுடைய ஆரூர் கேட்டாள், பேர்த்தும் அவனுக்கு பிச்சையானால், தன்னை மறந்தால் தன் நாமம் கட்டாள், தலைப்பட்டான் அங்கே தன் தலைவந்தாள் என்று நாவுக்கரசு சுவாமிகள் தன்னுடைய உன் பேர் என்னன்னு கேட்டால் சிவன் அப்படிம்பாளாம், தான் பேரே மறந்துருப்பாளாம். அப்படிப்பட்ட பெண்ணொருத்தி இங்கே காட்டுகின்றார். யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.